அலங்காநல்லூரில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உள்ளூர் காளைகளுக்கு முன்னுரிமை அளிக்க கோரி வாடிவாசல் முன்பு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகராஜாவிடம் கேட்கலாம். சண்முகராஜா, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விவரங்களை முழுமையா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக மதுரை மாவட்டத்தில் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை காலை நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்க மாடுகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. அதன் பேரில் சுமார் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக 5786 ஜல்லிக்கட்டு காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளை நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு அனுமதி டோக்கன் இன்று மாலை வெளியானது. இதில் அலங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த வலசை, ஒத்தவீடு, குருவன்குளம் இந்த 4 கிராமங்களும் சேர்ந்துதான் இந்த ஜல்லிக்கட்டில் முக்கிய கிராமமாக விளங்குகிறது. இந்த கிராமங்களுக்கு உரிய காளைகளுக்கு 500 எண்களுக்கு மேல் வரிசையில் உள்ள டோக்கன் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 500 எண்களுக்கு மேல் டோக்கன் கிடைத்தால் மாடு அவிழ்ப்பதில் தங்களுக்கு சிரமம் ஏற்படும். உள்ளூர் மாடாக இருந்து கொண்டு இப்படி சிரமத்தை ஏன் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என கூறி இப்பகுதி மக்கள் தங்கள் கிராமத்து காளைகள் நாளை ஜல்லிக்கட்டில் அவிழ்ப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வாடிவாசல் முன்பாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது விழா கமிட்டியினர் மற்றும் போலீசார் அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் தங்களுக்கு 200 எண்களுக்குள் டோக்கன் வழங்க வேண்டும் அல்லது காலையில் ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கும் போது தங்கள் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், இல்லையில் கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி தொடர்ந்து தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சண்முகராஜா, விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.